வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சக்தி பம்ப்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் கொடுத்துருக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ள போவோம். இவங்களுடைய பிஸ்னஸ் ஓவர்வியூன்னு பார்க்கும்போது இவங்களுடைய பம்பு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ப்ராடக்ட் வைஸ் உங்களுடைய டைவர்சிஃபிகேஷன்ஸ் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மோட்டார் பம்ப், சக்தி மோட்டார் பம்ப் வந்து அவங்களுடைய மெயின் கோர் இண்டஸ்ட்ரி. அது வந்து ஹை கம்பீட்டன்சியில் இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இவங்க வந்து ப்ராடக்ட் வைஸ் இவங்க எப்படியெல்லாம் வந்து டைவர்சிஃபிகேஷன்ஸ் பிஸ்னஸ் மாடலில் இருக்கிறாங்கன்னா, சோலார் கம்பெனி சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. சப் மெசரபிள் அது வந்து செட்ஸ் மோட்டார் அண்ட் பம்ப்ஸ் அது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சோலார் மோட்டார் பம்ப்ஸ் கொடுக்குறாங்க. தென் அதர்ஸில் வந்து சர்ஃபேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அதர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. சோலார் ரூஃப் டாப் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மோட்டார்ஸ் அண்டு கண்ட்ரோலர்ஸ் ஃபார் இவிஸ் அது வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவி வெஹிக்கிள்ஸ்க்கான மோட்டார் அண்டு கண்ட்ரோல்ஸும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கஸ்டமர் வைஸ் இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் பார்த்தோம்னா மேஜராக வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு நிறைய கை கொடுக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. மோர் தென் 100+ கண்ட்ரீஸில் வந்து இவங்க எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற தகவல் இருக்குது. இண்டஸ்ட்ரியலுக்கும் பண்ணுறாங்க, ஓஇஎம் பண்ணுறாங்க, தென் ரீட்டைல்ஸுக்கும் இவங்க பண்ணுறாங்க. இவங்களுடைய காம்ப்ரிஹென்சிவ் பிஸ்னஸ் மாடலில் பார்த்தோம்னா சோலார் பம்ப்ஸில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரியல், ரூரல், அப்புறம் ஓஇஎம் இருக்குது. எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 100 கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் சோலார் ரூஃப் டாப் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 lakh கண்ட்ரோலர்ஸ், எதுக்கு மோட்டார் கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து 2 lakh கண்ட்ரோலர்ஸுக்கு உண்டான எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கப்புறம் சோலார் ஸ்ட்ரக்சர் பிளான்ட்டையும் இவங்களுக்கு 1 lakh to 2 lakh ஆனுவலி வரக்கூடியது. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் வந்து 1 lakh to 2 lakh அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி சொல்யூஷனுக்கு வந்து இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஎஃப்டி இன்வெர்டர் பிளான்ட் அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 lakhலேருந்து 4 lakh வர்ற மாதிரி இவங்க வந்து ஆனுவலைஸ்டாக வர்ற மாதிரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய முக்கியமாக மார்க்கி அப்படின்னு சொன்னால் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவங்க வந்து துபாயில் வந்து டீவாட்டரிங் ப்ராஜெக்ட்ஸ் துபாயில் வந்து 2-3 இடத்துல அது மாதிரி எடுத்திருக்கிறாங்க. ஃபவுண்டேஷன் பம்ப்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஎஸ்ஏல எடுத்திருக்கிறாங்கங்கிறத பார்க்குறது. தென் மகா கும்பமேளாவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவங்க அந்த வாட்டர் சொல்யூஷன்ஸ் சம்மந்தமாக ஏதோ சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களுடைய ஆர்டர் புக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாகவே ஆர்டர் புக்கு போயிடலாம். இவங்களுடைய ஆர்டர் புக்குன்னு நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் கிரிட் சோலார் பம்ப்ஸு அதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து 90 மில்லியன் ரூபீஸ் இந்தியன் வேல்யூ தான். 90 மில்லியனுக்கு இதுக்கு வந்து இவங்க ஆர்டர் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ஹரியானா ரெனியூபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் 110 மில்லியனுக்கு ஆர்டர் வேல்யூ இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் 3670 மில்லியன் இந்தியன் கரன்சி தான் அதுக்கு வந்து ஆர்டர் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷில் வந்து உஜாரா விகாஸ் நிகாம் லிமிடெட் அது பண்ணுறாங்க. மத்திய பிரதேஷ்குள்ளே பண்ணுறாங்க. 850க்கு வந்து ஆர்டர் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் அதர்ஸ்ன்னு போட்டு ஆர்ஹெச்டி ராஜஸ்தான், ஜேஆர்இடிஏ ஜார்க்கண்ட் அண்ட் எம்ஐடி, அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் அப்படின்லாம் போட்டு 140க்கு வருது. அதுக்கப்புறம் மகள் தயோலா சம்திங் இவங்க வந்து யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் வந்து 4640 மில்லியன் இந்தியன் கரன்சிக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு இந்த இடத்துல அதுக்கப்புறம் கிரிட் கனெக்டட் சோலார் வாட்டர் பம்புக்குன்னு பார்த்தோம்னாக்க அஜ்மீரில் வந்து நமக்கு கிடைக்கிறது 1380. அதுக்கப்புறம் உகாண்டா ப்ராஜெக்ட்ஸில் வந்து இவங்களுக்கு 1310 இருக்குது. டோட்டலாக அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டர் புக்குங்கிறது 13,000 மில்லியன் இந்தியன் ருபிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸ்பெக்டிங் இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் ஆர்டர் இன்ஃப்ளோ இன் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ்.
இதுக்கப்புறம் இன்னமும் இவங்களுக்கு அடுத்த ஃபியூ மந்த்ஸில் அதாவது பட்ஜெட்டை ஒட்டி இவங்களுக்கு நிறைய வர்றதுக்கான ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய கரெக்ஷன்லேருந்து அப்சைட் மூவ்மெண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனிவே நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸில் நம்ம பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு நார்மலாக குவார்ட்டர்லியில் நார்மல் கரெக்ஷன் தான் நான் பார்க்குறேன். அது நம்ம இதில் பார்க்கும்போது சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 1753 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 752ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது நியூட்ரல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அதுலேயும் ப்ரைஸ் டு புக்குக்கு நிறையவே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது, ஹை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ இவங்க வந்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும், அதே சமயத்தில் பிஸ்னஸ் ப்ராக்ரஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் சைமல்டேனியஸாக. அது வந்து எங்கே லேக் இருந்தாலும் சரி, புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி, அதே மாதிரி இவங்களுடைய பிஸ்னஸ் இபிஎஸ் ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி, பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் 1.16 அப்படிங்கும்போது ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 10.6% குறைஞ்சு போயிருக்கு. Q to Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா கிட்டக்க நியர்னஸில் சொல்கிறேன், 50 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 6 கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.5 குறைஞ்சி 7.4ங்கிற லெவலில் இருக்குது. இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 32.6 இருக்கு. அது போன தடவையே காட்டிலும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1.7 கிட்டக்க கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனால் இது கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாத சூழல். ஏன்னா ஜிக்ஸாக்காக இருக்குது. 32 ஆல்ரெடி எடுத்திருக்கிறான்னா 34 போயிருக்கிறான், அப்புறம் 34.3ன்னு போயிட்டு எகைன் திருப்பி 32.6ன்னு வந்து நிற்கிறான். ஜிக்ஸாக்ல இருக்கிறாங்க. அதனால கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஜிக்ஸாக்காக இருக்க அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் வந்து கரெக்ஷன் லீட் எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவங்க இப்போ செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த 4 குவார்ட்டரில். இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 1.88% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2.41% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.54% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 3 பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கு. இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 61.50. ஸோ இப்போ இது வந்து ஃபேர் ப்ரைஸ் வந்து 212 இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் 759. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 3.57ன்னு வருது. ஸோ இப்போ ரெண்டை கடந்துட்டாங்க. அதனால இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்தோம். ஸோ இப்போ பிஸ்னஸ்லையும் சரி புக் வேல்யூலையும் சரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு, பெர்ஃபார்மன்ஸஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, அப்போ இவங்களுடைய புக் வேல்யூவோட இது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ இந்த 3 குவார்ட்டர் ஸ்டாக்னேட் ஆகிட்டே இருக்குது. அதில் அது அப்படி தான் ஆகும். 3 குவார்ட்டர் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 62.9 போன செப்டம்பர் டிசம்பர் 24 இருந்திருக்கு 2024. அதை காட்டிலும் இப்போ வந்து ஒரு 1.4 வந்து இந்த 3 குவார்ட்டராக கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்போ நமக்கு வந்து புக் வேல்யூட இதில் வந்து பிபியில் நிறைய எக்ஸ்பென்சிவ்னு போச்சுனாக்க அப்போ இதையும் நம்ம வந்து நோட் பண்ணணுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல் நமக்கு இருக்குது. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லா பக்கமும் அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் 32.60, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 8.15ன்னு வருது. இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிட் ஆக போகிறது 8.40. அதோட கம்பேர் பண்ணும்போது 0.25 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால, இவன் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும்
கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இபிஎஸ் உடைய டிடிஎம் இவன் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே அவன் ரிசல்ட்டா எடுத்தான்னா கூட டிக்ரீஸ் ட்ரெண்ட் தான் எகெயின் திருப்பி அது என்ஹான்ஸ் பண்ணுறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது சந்தேகம். அவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைச்சிட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து அவன் நிற்கலாம். சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு வந்து ஃபோர்த் கம்மிங் குவார்ட்டர்ஸில் நல்ல ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ட்ரேடர்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். பார்ப்போம் அது வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத அப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 301லேருந்து 424. அதெல்லாம் தாண்டி தான் 2 மடங்கு தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை பார்க்குறோம். இங்கே நம்ம எடுக்கிறது பிபியிலேருந்து R3 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து எக்ஸ்போனன்ஷியலில் வந்து R3யே வந்து நிறைய அதுவே வந்து அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டாக நம்ம பார்ப்போம். சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க R5 வரைக்கும்லாம் கூட போயிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து இவங்க R5லாம் R4க்கு மேலெலாம் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால R3 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம பிபிங்கிறது 359லேருந்து 364, பிபியோட டாப் 440லேருந்து 446, R1 533லேருந்து 540, R2 755லேருந்து 764, R3 1032லேருந்து 1043. இவன் கரெக்டாக ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்காமல் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைச்சு R2வை உடைச்ச உடனே R1ல சப்போர்ட் எடுத்துட்டான். சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் திருப்பி R2 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான். இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே அவன் வரானான்னு பார்க்கணும். இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் ரேஞ்சுங்கிறது 637லேருந்து 645. நான் இது மார்க் பண்ணாமல் இருந்தேன், இப்போ மார்க் பண்ணிடுவோம். 635லேருந்து 647 இந்த மிட் பாயிண்ட். இப்போ மேலே ஏறி இருக்கிற கீழேருந்து மேலே ஏறி இருக்கிறான் இல்லையா? திருப்பி கீழே வந்து கரெக்ஷன் வந்தான்னா 635லேருந்து 647 அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். 635 டு 647 இது மிட் பாயிண்ட். R1 R2வோட மிட் பாயிண்ட் 635 டு 647. இது R1 R2வோட மிட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ரேஞ்சு இப்போ கீழே சப்போஸ் கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை புவராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிபியோட டாப்போ இல்லாட்டி பிபி வரைக்குமோ அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் வரட்டும், இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்